முன்னுரை உலகை வென்றவனின் மர்மம். 700 ஆண்டுகளுக்கும் முன்பாக இந்த உலகம் அதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான புயல் ஆசியாவின் இதயப் பகுதியிலிருந்து கிளம்பியது. அந்தப் புயல் வெறும் காற்று அல்ல, அது ஒரு மனிதன். அவன் தனக்குத் தெரிந்த உலகின் பாதியை தனது காலடியில் கொண்டு வந்தான். அவரது பெயரைக் கேட்டாலே பல நாடுகளின் அரசர்கள் நடுங்கினார்கள், கோட்டைகளின் கதவுகள் தாமாகவே திறந்தன. அந்தப் பெயர் செங்கிஸ்கான். வரலாற்றில் நாம் பல பேரரசர்களை பார்த்திருக்கிறோம். மாவீரன் அலெக்சாண்டர், ரோமானிய சீசர்கள், நெப்போலியன் என பல பெயர்கள் நம் காதுகளில் ஒலித்திருக்கின்றன. ஆனால் செங்கிஸ்கானின் ஆளுமை இவர்களை எல்லாம் விட ஒரு மாபெரும் இமயமலை போல உயர்ந்து நிற்கிறது. அவர்கள் மைல்கள் கணக்கில் நிலத்தை கடந்தார்கள் என்றால், இவன் அட்சரேகைகளையும் தீர்க்கரேகைகளையும் கடந்து சென்றான். மங்கோலிய புல்வெளிகளில் ஒரு சாதாரண நாடோடியாக பிறந்து உலக வரலாற்றையே மாற்றி அமைத்து அந்த இதயம் துடிக்கத் தொடங்கிய வினாடியிலிருந்து அது நின்ற வினாடி வரை ஒவ்வொன்றும் ஒரு மர்மமான காவியம். அவன் சென்ற பாதைகளில் இருந்த நகரங்கள் சாம்பலாயின, ஆறுகள் தங்களின் திசையை மாற்றிக்கொண்டன. அவன் கடந்து சென்ற பிறகு ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த நிலங்களில் மனித குரல்களுக்குப் பதிலாக ஓநாய்களின் ஊளை சத்தமும் காகங்களின் கரைதலுமே மிஞ்சின. இத்தகைய பிரம்மாண்டமான அழிவை நவீன கால மனிதனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. சமர்கண்ட், பெய்ஜிங், பக்தாத் என அன்றைய உலகின் நாகரிக மையங்கள் அனைத்தும் மங்கோலிய குதிரைகளின் காலடியில் சிதைந்து போயின. ஆனால் செங்கிஸ்கான் என்பவன் வெறும் ஒரு கொடிய மனிதன்தானா? நிச்சயமாய் இல்லை. அவன் கோபி பாலைவனத்தின் ஒரு மூலையில் உறைய வைக்கும் பனியில் ஒரு சாதாரண நாடோடி தலைவனாய் பிறந்தவன். நாகரிகம் அடைந்த பெரும் பேரரசுகளை தனது வில்லாற்றலாலும் மதிநுட்பத்தாலும் முறியடித்தவன். அவன் ஒரு மாபெரும் நிர்வாகி, சட்டங்களை உருவாக்கியவன், பட்டுப்பாதையை உலகிற்கு திறந்தவன். அன்றைய இஸ்லாமிய உலகம் அவனது வருகையை ஒரு மாபெரும் தெய்வீக தண்டனையாகவே கருதியது. நம் பாவங்களுக்கு பரிகாரமாக இறைவனே இந்தச் சாட்டையை அனுப்பியிருக்கிறார் என்று மக்கள் கண்ணீர் வடித்தனர். ஐரோப்பாவின் சிறந்த வீரர்களை மங்கோலிய அம்புகள் வீழ்த்தியபோது ஜெர்மனியின் அரசர்கள் கிறித்தவ உலகமே அழிந்துவிடும் என்று அஞ்சினார்கள். அவர்களின் பார்வையில் அவன் ஒரு மனிதன் அல்ல, நரகத்திலிருந்து வந்த பிசாசு. நெப்போலியன் தனது மாபெரும் படையை ரஷ்யாவின் பனியில் இழந்தார், வாட்டர்லூ போர்க்களத்தில் வீழ்ந்தார். ஆனால் செங்கிஸ்கான் தான் கைப்பற்றிய பேரரசை தனது மரணத்திற்குப் பிறகும் ஒரு நூற்றாண்டிற்கு மேல் நிலை பெறச் செய்தான். அவனது பேரன் குப்லாய் கான் உலகின் பாதியை ஆண்டான். அவனது வம்சாவளியினர் இந்தியாவை ஆண்ட மொகலாயப் பேரரசு வரை நீண்டனர். காலத்தின் சக்கரத்தை நாம் 700 ஆண்டுகள் பின்னோக்கித் திருப்புவோம். அந்த மர்மமான மனிதன் எப்படி உருவானான்? ஒரு மேய்ப்பனாகவும் வேட்டைக்காரனாகவும் இருந்த தேமுஜின் எப்படி உலகப் பேரரசன் என மாறினான்? வறுமையும் துரோகமும் கொடூரமான காலநிலையும் சூழ்ந்த ஒரு சிறுவன் எப்படி ஒரு மாபெரும் இராணுவ எந்திரத்தை உருவாக்கினான்? இதோ ஆசியாவின் அந்த பெருவெளியிலிருந்து அந்த இரத்த சரித்திரம் தொடங்குகிறது. இது வெறும் போர் அல்ல, ஒரு மனிதனின் இடைவிடாத போராட்டமும் அவன் கொண்ட இலட்சியமும் ஆகும்.